Hello viewers, welcome to Dharni Krishnan's Easy Diet. இன்னித்த டாக் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர் ஃபுட் லைக் திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவு நம்ம வீட்டில் குக் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றது. ஃபுட் லைக் திங்ஸ்னால் உணவுன்னு நினச்சி வெளியிலேருந்து நம்ம பல விதமாக சாப்பிட்றோம். ஆனால் அது எது ஹெல்த்தியா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ உணவு அப்படின்னு எடுத்திங்கன்னா வீட்டில் காய், பொரியல், கூட்டு இந்த மாதிரி செஞ்சு ரைஸ், தால், இல்லை எக், ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் குக் பண்ணி எண்ணெய் கம்மியாக பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இது ஹெல்த்தி. பட் இதே வெளியில் போய் நம்ம பிட்ஸா, பர்கர், கேண்டீஸ், இல்லை இந்த மாதிரி ஷேக்ஸு, இந்த மாதிரி ஜூஸு, இந்த மாதிரி பல விதம் சாப்பிட்றோம். அது ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறோம். அது நிஜமாக ஹெல்த்தியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸை பற்றி பேசலாம். ஜூஸில் டெஃபினட்டாக சுகர் போடுறாங்க. நீங்கள் சுகர் இல்லாத நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாத்துக்குடி நம்ம வீட்டில் செய்யணுன்னா 3 சாத்துக்குடி புழிஞ்சாதான் 1 டம்ளர் 200 ml ஜூஸ் கிடைக்கும். அது விலை ஜாஸ்தி. நீங்கள் வெளியில் அதை புழிஞ்சு சாப்பிட்டா கூட புளிக்கும். அதனால அதில் வேறு தான் ஆட் பண்ணி ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் சுகர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிஜமாக அப்படியா? எப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது? இது ஒரு விஷயம். ஸோ இது ஹெல்த்தின்னு நினச்சி குடிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஹைஜீன் இஷ்யூ. செகண்ட் எப்போ அந்த ஜூஸை பண்ணாங்க, உங்கள் எதிர்க்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட சர்க்கரை போடாத கொடுக்கணும். இதெல்லாம் முக்கியமான கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட். எல்லாரும் ஜங்க் ஃபுட்டில் நாங்கள் சீஸ் போடுறோம், நாங்கள் வெஜிடபிள் போட்டு தான் சாப்பிட்றோம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிட்ஸாவாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், இல்லை உங்களோட ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டுங்களா? இது எல்லாத்துலேயுமே காய் ரொம்ப சிறிய அளவு, மோஸ்ட்டாக மைதாவில் பண்ணுறாங்க. இந்த பேஸ் பிட்ஸாவில் மைதா, அந்த ரோல் சப்பாத்தி கூட 100% கோதுமை கிடையாது, மைதா மிக்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரிப்பேர்ட் சப்பாத்தி பண்ணுறாங்க, சப்பாத்தி பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்கறது இல்லை. ஸோ அதில் மைதா மிக்ஸ் இருக்கலாம், அதில் இந்த வனஸ்பதி ஆயில் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அண்ட் வெஜிடபிள்ங்கிறது ரொம்ப சிறிய அளவு, அண்ட் அதில் நிறைய சாஸ் அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. சரி, நாங்கள் இதெல்லாம் சாப்பிடல, நாங்கள் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடல, நாங்கள் இந்த மாதிரி ஷேக் சாப்பிட்றோம், வெளியில் அதுவும் சாப்பிட்றோம், ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க ஹெல்த்தியாக? இப்போ பீனட் ஷேக், இல்லை ஜூஸ் ஷேக், இல்லை ஹை ப்ரோட்டீன் ஷேக், அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் சாப்பிட்றீங்கன்னா அதில் என்ன போடுறாங்கன்னாலே உங்களுக்கு தெரியாது. ஸோ இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சோயா அலர்ஜி இருக்கலாம், அதில் சோயா ப்ராடக்ட் போடலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கி வேர்க்கடலை கூட அலர்ஜி, அது கூட போடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிட்ணும் யாருக்கெல்லாம் அலர்ஜிஸ் இருக்கும். அதை தவிர ஹைஜீன் ஒரு இஷ்யூ. ரெண்டாவது அவங்க பெர்ரீஸ் அப்படின்னு போட்டால், இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய டயட்டேஷன்ஸ் பெர்ரீஸை பற்றி பேசுகிறாங்க. ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி நம்ம ஊரில் கூட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் அவங்க ஃப்ரோசன் பெர்ரீஸ் போடுறாங்க. ஃப்ரோசன் பெர்ரீஸில் அந்த அளவு நியூட்ரிஷன் இருக்கா? இது பெரிய கொஸ்டின் மார்க். டெஃபினட்டாக நியூட்ரிட்டிவ் வேல்யூ கொஞ்சம் குறைவு தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சி ஒரு கிரான்பெர்ரி, ப்ளூபெர்ரி இதெல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிரான்பெர்ரியை எதையா சோக் பண்ணி வைக்கிறாங்க, அது சுகரில் சோக் பண்ணி வைக்கிறாங்களா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க, பட் ஆக்சுவலாக அது ஹெல்த்தியா? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் லாலிபாப் அப்படின்னு வைக்கிறாங்க. சிக்கன் லாலிபாப்பே ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா அதில் ஃப்ரைட் ஸ்டஃப் நிறையா இருக்குது, ஆயில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம சாப்பிட்டுட்டு ஹெல்த்தின்னு நினச்சிட்டு நம்ம இதையே சாப்பிட்டுட்டு வந்தால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வெயிட் ஏறி இதனால் டயபெட்டிஸ் வரலாம். அதனால் ஜாகிரதையாக இருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே, பட் டெய்லி சாப்பிட முடியாது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.